கொஷின் டாக்டர். முக்கியமா நெறைய பேர் வந்து இந்த நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்லாம் நெறைய சாப்பிடுறாங்க. ஆமா, வெளியில போய் ஆமா, நெறைய சாப்பிடுறாங்க. நெறைய வெரைட்டீஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, ஆமா, இந்த நேரத்தில வந்து கோலன் கேன்சர்ன்னு சொல்லக்கூடிய அந்த குடல் புற்றுநோய், ஆமா. இது வரும்போது ஸ்டேஜ் 4 ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் திங் கோலன் கேன்சர் ஏன் வரணும்? கடையில எல்லாம் பார்க்கும்போது நல்ல சிகப்பு கலரில் சிக்கன் இருக்கும். வீட்டில் உங்களால் அந்த சிகப்பு கலர் சிக்கன் செய்ய முடியுமா? அப்படின்னா நீங்களே புரிஞ்சுக்கறணும். அதில் ஏதோ ஒரு கலரிங் ஏஜென்ட் ஏதோ ஒன்று ஆட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த மாதிரி கலர்டு ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது. கோலன் கேன்சர் பாதி காரணம் மரபணு, மீதி காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. இந்த கலரிங் ஏஜென்ட்ஸு, அடிட்டிவ்ஸ், ஃபுட் அடிட்டிவ்ஸ்ன்னு நிறைய சொல்லுவோம். இந்த எல்லோ கலர், இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு, இந்த மாதிரியான அடிட்டிவ், கலர் அடிட்டிவ்ஸ் எல்லாமே இல்லாத பொருட்கள் எடுத்துக்கிறணும். ஏன் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நோயை வாங்கிக்கிறணும்? வீட்டில் சமைக்கலாம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சமைக்க கற்றுக்கிறது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே. சமைச்சு வீட்டில் உங்களுக்கு என்ன மாதிரியான வேணுமோ அதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கரலாம். பட் அதுக்காக ஹோட்டல்லே சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை. பட் ட்ரை டு ரெஸ்ட்ரிக்ட் டு ஹெல்த்தி ஃபுட்ஸ். நார்மலாக இருக்கக்கூடிய ரொட்டீன், ஹை ப்ரோட்டீன், ஹை கேலரி டயட்ஸ்ன்னு இல்லாமல் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், ஒரு மிக்சட் அண்ட் வெல் பேலன்ஸ்ட் டயட் எடுத்துக்கிறது நல்லது. காய்கறிகள், பழங்கள், வெஜ் நான்வெஜ் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு ஒன்றும் கிடையாது. பட் எவ்ரி திங் இன் மாடரேஷன். அந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால கோலன் கேன்சர் வராமல் தவிர்க்க முடியும். ரெண்டாவது, 50 வயசுக்கு மேலே, இப்போ இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னு நம்ம பேசினோம், பெண்களுக்கு மேமோகிராம் பண்ணுறோம். 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மோஷன் டெஸ்ட், அதில் ஏதாவது ரத்த கலந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். மோஷன் பிளட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக புரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஸ்டூல் அக்கல் பிளட் டெஸ்ட்டு, இது வந்து டெக்னிக்கல் டேர்ம். மோஷன் பிளட் டெஸ்ட்டுன்னு கூட நீங்கள் புரிஞ்சுக்கரலாம். அந்த டெஸ்ட் பண்ணோம்னா ரத்தம் ஏதாவது நம்ம மோஷனில் கலந்துருந்துச்சுன்னா 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொலனோஸ்கோப்பி பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இது மாதிரி பண்ணும்போது ஏதாவது இந்த இந்த பாலிப்புன்னு சொல்லுவோம், ஏதாவது சின்ன சதைக்கட்டி வளர்றது, பெருங்குடலில் ஏதாவது பாலிப் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதிலிருந்து கேன்சர் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஸ்கோப்பி பண்ணும்போதே அது தெரியும். அது ஸ்கோப்பி பண்ணும்போதே அந்த பாலிப்பையும் எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான வைத்திய முறைகள், இந்த மாதிரியான ஸ்க்ரீனிங் பண்ணும்போது கேன்சர் ஏர்லி ஸ்டேஜஸில் இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிட முடியும். நம்ம ஊரில் ஸ்க்ரீனிங்ன்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதனாலேயே நிறைய பேஷண்ட்ஸ் வர்றது அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் வராங்க. எனக்கு ரொம்ப நாளாக கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு, நான் மருந்து சாப்பிட்டேன் சரியாயிடுச்சு, திடீர்னு ஒரு நாள் வயிறு வலின்ட்டு போனேன், டாக்டர் கேன்சர்னு சொன்னார். கோலன் கேன்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் சொல்கிற வார்த்தை, எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்தது. அதுக்காக எல்லா கான்ஸ்டிபேஷன் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கும் கேன்சர் இருக்குன்னு சொல்ல வரல. ரொம்ப நாள் கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். அவங்களுடைய அணுகுமுறை என்னவோ, அவங்களுக்கு சொல்கிற டெஸ்ட் என்னவோ அதை செய்யணும். ஃபுட் ஐட்டம்ஸ்னால பிரச்சனைகள் வரலாம், கேன்சர் பிரச்சனைனால கூட வரலாம், கோலனில் மற்ற நோய்கள் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. பட் டாக்டரை போய் பாருங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத சொல்லுங்கள். அவங்க சொல்கிற டெஸ்ட்டை செஞ்சு என்ன ப்ராப்ளமோ அதுக்குரிய வைத்தியத்தை செஞ்சுக்கிறலாம். அட்வான்ஸ் ஸ்டேஜாக கேன்சரை போகிற வரைக்கும் விடக்கூடாது. அட்வான்ஸ் ஸ்டேஜில் அஃப்கோர்ஸ் இம்யூனோதெரப்பி ஆப்ஷன்ஸ், டார்கெட்டட் தெரப்பி, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத கீமோதெரப்பி மெடிகேஷன்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான வைத்திய முறைகள் யூஸ் பண்ணி நம்ம பேஷண்ட்ஸுக்கு வைத்தியம் செய்ய முடியும். ஆனால் மை மோட்டோ இஸ் த மெசேஜஸ், ஏன் கேன்சர் வர்ற வரைக்கும் விடுவானே, கேன்சர் இல்லாமல் இருந்துருவோமே. டாக்டர், இப்போ ஜென்ரலாக விமன்னு வந்துட்டா, அவங்க சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, அடல்ட்டாக இருந்தாலும் சரி, யூட்ரஸ் கேன்சர், சர்விக் கேன்சர்ஸ்லாம் வருது. இப்போ எல்லாமே வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இதுக்கான ஸ்டேஜ் 4 ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ பெண்களுக்குன்னு பார்க்கும்போது கருப்பை, கருப்பை வாய் புற்றுநோய், கருமுட்டை, அதாவது ஓவரின்னு சொல்லுவோம், அதாவது யூட்ரஸ், சர்விக்ஸ் அண்ட் ஒவேரியன் கேன்சர்ஸ், இது மூணுமே வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய கேன்சர்ஸை கைனகாலஜிக்கல் கேன்சர்ஸ் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான கேன்சர் சிம்டம்ஸ் என்ன இருக்கும்னா, மாதவிடாய், அதாவது ப்ளீடிங். யூஸ்வலாக மாதவிடாய் அப்போ இருக்கக்கூடியது மேபி ஒரு 3 days ஆர் 5 days, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மென்சஸ் முடிஞ்சு மெனோபாஸ் ஒரு 10 வருஷம் முந்தி முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 வயசில் முடிஞ்சிருச்சு.
ஒரு 55 வயசோ இல்லை 60 வயசுலையோ திடீர்னு ப்ளீடிங் வருது அப்படின்னா தட் இஸ் அன்யூஷுவல். அது சாதாரணமான ப்ளீடிங்காக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சிரமங்கள் இருந்துச்சுன்னா உடனே டாக்டரை போய் பார்க்க வேண்டியது இருக்கும். பாப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதாவது சர்விக்கல் கேன்சர், கருப்பை வாய் புற்றுநோய் வராமல் இருக்க ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு தான் பாப்ஸ்மியர். அது வந்து பெண்களுக்கு 21 வயசுலேருந்து செய்யணுன்றது இட்ஸ் அ கைட்லைன். அதாவது இந்த அமெரிக்கன் கைட்லைன்ஸ், யூரோப்பியன் கைட்லைன்ஸ், இந்தியன் ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் எல்லாமே சொன்னேன். 21 வயசுலேருந்து 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பாப்ஸ்மியர் அப்படிங்கிற டெஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணணும். அது பண்ணும்போது சர்வைக்கல் கேன்சர் இருந்துச்சுன்னா அது ஆரம்ப நிலையாக இருக்கும்போதே அதை கண்டுபிடிச்சிட முடியும். நம்ம இந்தியன் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம ஊரில் உள்ள அந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், வில்லேஜஸில் இருக்கக்கூடிய ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் எல்லாமே வந்து இந்த டெஸ்ட்டு பண்ண முடியும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து இட்ஸ் அ மெடிக்கல் ஹப். நம்ம தான் வந்து தமிழகத்தை அந்த இந்தியாவிலேயே மெடிக்கல் அட்வான்ஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கும். சின்ன வில்லேஜஸில் கூட ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட் நம்ம ஊரில் இருக்குது. அதே மாதிரி நிறைய ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸும் இருக்குது. விஐஏ, விஐஎல்ஐ இந்த மாதிரியான டெஸ்ட் மூலமாக கருப்பை வாய் புற்றுநோய் இருந்துச்சுன்னா அதை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கக்கூடிய வசதிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையுமே இருக்குது. ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சோம்னா ப்ராப்பரான ரெஃபரல் சென்டரில் போய் அதுக்குரிய வைத்தியத்தை உடனே செஞ்சால் சர்வைக்கல் கேன்சர் இல்லாமல் தவிர்க்க முடியும். கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா கீமோதெரப்பி இல்லாட்டி ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் இது பண்ணும்போது சர்வைக்கல் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் லைக் 70 to 80% வரைக்கும் குணமாக முடியும். ஏன் அவ்வளோ தூரம் போவானே? சர்வைக்கல் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கே இப்போ வேக்சினும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 9 வயசுலேருந்து 14 வயசு, இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் அன்டில் அபவுட் 18 இயர்ஸ், 18 வயசு வரைக்கும் கூட சிலருக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெண்கள் குழந்தைகள் 9 வயசுலேருந்து 14-18 வயசுக்குள்ளே இருந்துச்சுன்னா வீட்டுக்கிட்ட உள்ள மகப்பேறு மருத்துவரை போய் பார்த்து சர்வைக்கல் கேன்சர் வராமல் இருக்கக்கூடிய வேக்சினேஷன் அது போட்டுட்டா குழந்தைகளுக்கு அந்த சர்வைக்கல் கேன்சர் வராது. ஸோ மேபி நம்ம போலியோ ஃப்ரீ இந்தியான்னு சொல்கிறோம். ஒரு 20-30 வருஷத்தில் இப்போ இன்றைக்கி போட ஆரம்பித்தோம்னா 2025 ஆல்மோஸ்ட் எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் நம்ம வேக்சின் போட்டுட்டோம்னா மேபி பை 2045 சர்வைக்கல் கேன்சர் ஃப்ரீ இந்தியான்னு கூட நம்ம கொண்டு வர முடியும். ஓகே, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். ஓகே டாக்டர், இப்போ இந்த மாதிரி எல்லாமே நிறைய சொன்னீங்க. ஒரு முக்கியமான கொஷின், ஃபைனல் கொஷின் சொல்லலாம். ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி போலியோ ஃப்ரீ இந்தியா வந்தாச்சு, முற்றிலுமே ஒழிச்சாச்சு. இதில் கேன்சர் ஃப்ரீ இந்தியான்னு எப்போ வரும் டாக்டர்? கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். வேக்சினேஷன் இஸ் அன் ஆக்டிவ் ஏரியா ஆஃப் ரிசர்ச் இன் ஆன்காலஜி. அதாவது முந்தைய டிப்தீரியா, டெட்டனஸ் இந்த மாதிரி நிறைய தொற்று நோய்கள் இருந்துச்சு. பட் இப்போ அந்த தொற்று நோய்கள் எல்லாமே இல்லை. ஏன்னா பிறந்த குழந்தைக்கு இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து இப்போ பெண்களுக்குமே சரி, கர்ப்பிணி பெண்களுக்குமே வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா தடுப்பூசி போடணுன்ற ஒரு அறிவு இருக்குது, புரிதல் இருக்குது. அது எதனால்னா திரும்ப திரும்ப சொல்கிறதுனால. ஸோ இப்போ நிறைய ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. இப்போ சர்வைக்கல் கேன்சருக்குரிய வேக்சின் வந்துருச்சு. அது எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளும் இந்தியாவில் இருக்குது, தமிழகத்தில் நிறையாவே இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி பிரெஸ்ட் கேன்சர் தவிர்க்கிறதுக்கும் மற்ற கேன்சர்ஸ் தவிர்க்கிறதுக்கும் வேக்சினேஷன் இப்போ ஆய்வு நிலையில் இருக்குது. பட் கேன்சர் ஏன் வருது? சிகரெட் பிடிக்கிறதுனால, புகையிலை பழக்கத்தினால, நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்னால, இந்த மாதிரி பலதரப்பட்ட காரணங்களால் வரக்கூடிய நோய் தான் கேன்சர். ஸோ ஹெல்த்தி டயட், வெல் பேலன்ஸ்ட் டயட், அதாவது காய்கறி, பழங்கள், வெஜ், நான்வெஜ், அடிட்டிவ்ஸ், கலர் அடிட்டிவ்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், ஹெல்த்தி எக்ஸசைசஸ். எத்தனை பேர் நம்ம ஜிம்முக்கு போய் அங்கே போய் ஒரு மாதத்துக்கு 2000 கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணால் தான் எக்ஸசைஸ்ன்னு நினைக்கிறோம். ஜிம்முக்கு காரில் போயிட்டு அங்கே போய் ட்ரெட்மில்லில் நடப்பாங்க. ஏன் ஜிம்முக்கு நடந்தே போகலாமே? ஸோ டெய்லி நடக்கணும். நடக்கிறதும் எக்ஸசைஸ் தான், குனிஞ்சு நிமிஞ்சு வேலை பார்க்குறதும் எக்ஸசைஸ் தான். ஸோ உடல் உழைப்பு, அதாவது எக்ஸசைஸுங்கிறது வந்து தனியாக போய் பண்ணணும்னு கிடையாது. நம்ம செய்கிறது ஒரு மாடிப்படி ஏறலாம், லிஃப்ட்டில் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. 3 மாடி இல்லை 2 மாடி இருந்துச்சுன்னா ஏற முடியும்னா தாராளமாக ஏறிக்கலாமே. இறங்கி வர்றதும் மாடிப்படியில் இறங்கி வரலாம். ஸோ ஹெல்த்தி டயட், எக்ஸசைசஸ், ஹெல்த்தி ஹேபிட்ஸ், சிகரெட் பிடிக்காமல், பாக்கு புகையிலைகள் போடாமல், டாக்டருடைய அட்வைஸ் படி கைட்லைன்ஸில் என்ன சொல்லி இருக்கோ
அந்த வைத்திய முறைகள், அந்த ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் எடுத்து பண்ணினோம்னா, ஐ எம் ஷூர் 2045 வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடியே இந்தியாவை கேன்சர் இல்லாத நாடாக மாற்ற முடியும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நிறைய விஷயங்கள் கேன்சர்னா என்ன, சர்டன் கேன்சர்ஸ்க்கு ப்ரிவென்ஷன்ஸ் இருக்குன்னு கூட சொல்லியிருந்தீங்க. ஸ்டேஜ் 4 வரைக்கும் போயிட்டா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸையும் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.